இப்போ புத்தி தெளிஞ்ச பிறகு யோசிக்கிறான், அப்பா வீட்டில் அவ்வளோ இருக்கேன்னு. வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். அப்போ அப்பா வீட்டை விட்டு நான் என்னைக்கு வெளியே போறேனோ அன்னைக்கே நான் புத்தியாய் நடந்து கொள்ற என் வாழ்க்கை விட்டுருவேன். நான் அன்னைக்கே புத்தியுள்ள வாழ்க்கை என் வாழ்க்கையை விட்டு போயிடும். நான் புத்தியா யோசிக்க மாட்டேன், புத்தியா செயல்பட மாட்டேன். என்னைக்கு அப்பா வீட்டை விட்டு எப்போ வெளியே போறேனோ, அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவன் புத்தியாக தான் நடந்திருப்பான். ஆனால் புத்தி தெளிஞ்ச பிறகு திரும்ப அப்பா வீட்டை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இடையில இந்த 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 அப்பா வீட்டுக்கு வெளியே போய் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் புத்தி தெளியலை. அல்லேலூயா. புத்தி தெளியலைன்னா என்னுடைய படிக்கையில் யோசனை எப்படி வரும்? பன்னிக்கு இருக்கிற தவிட்டு இருக்கே, அதை கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் என்னோட யோசனை இருக்கும். புத்தி தெளிவில்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் படுக்கையில கூட பிசாசு சும்மா இருக்க மாட்டான். கடந்த வாரத்தில் கூட அருமையான சகோதரி கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். படுக்கையில கூட என்ன பண்ண மாட்டான், பிசாசு ஒரு மனுஷனை சும்மாவே இருக்க விட மாட்டான். அவனுடைய நோக்கம், அவனுடைய குறிக்கோள் என்னன்னா, என்ன பாவம் செய்ய வைக்கணும், என்ன அக்கிரமமான காரியங்கள் செய்ய வைக்கணும்லாம் அவனுடைய நோக்கம் இல்லை. என்னை பிஸியாகவே வச்சிருக்கணும், அதான் அவனுடைய நோக்கம். நான் சும்மா இருந்துட்டேன் அப்படின்னா, நான் தனிமையாக இருந்துட்டேன் அப்படின்னா என் புத்தி தெளிஞ்சிடும். என்னைக்கு இளையகுமாரன் பன்னிக்கு கொடுக்குற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கலையேன்னு போய் தனிமையில் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கு அவனுடைய புத்தி தெளிஞ்சிருச்சு, அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். என்னைக்கு புத்தி தெளிஞ்சது? தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு, உலகத்தினிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு, உலக வாழ்க்கையிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு, தேவனை பற்றி சிந்திக்க ஆரம்பித்த பிறகு, நான் இருக்கிற வாழ்க்கை அக்கிரமமான வாழ்க்கை என்று, அருவருப்பான வாழ்க்கை என்று காணப்படும் அளவும் அவனுக்கு புத்தி தெரியல. என்னைக்கு என்னுடைய வாழ்க்கை அருவருப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்பயே புத்தி தெளிஞ்சிருச்சு, அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். அல்லேலூயா. இப்போ பிசாசு செய்கிற காரியம், நம்ம இன்னைக்கு எல்லா நேரங்களிலும் பிசாசை குறை சொல்லிடுறோம். சாத்தான் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான். அவனுடைய குறிக்கோள் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ காரியங்களை பண்ணுற அளவுக்கு அவன் பெரிய ஆளும் கிடையாது. அவன் செய்கிற வேலை ஒன்றே ஒன்று தான், ஏன்னா சும்மாவே இருக்க விட மாட்டான். 24 மணி நேரம் என்னை பிஸியாகவே வச்சுருப்பான். இதுதான் அவனுடைய வேலை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ஒரு மணி நேரம் சும்மா இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க கூடாதான் ஆண்டவர் கேட்குறாரு. அவர் 10 மணி நேரம் 12 மணி நேரம் சொல்லலை, 1 மணி நேரமாவது. அப்போ 1 மணி நேரமாவது அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாவது ஜெபிக்கலாம். 1 மணி நேரமாவது அவனால் ஜெபிக்க முடியாத அளவுக்கு பிசாசானவன் என் வாழ்க்கையை பிஸியாகவே இன்னைக்கு வச்சிருக்கிறான்.